ஹாய் ஹலோ நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டீம் ப்ரீமியமோட ஓவர்வியூ பார்க்க போகிறோம். இதில் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. இந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் ப்ரீமியம் வந்து ஒரு பெய்டு தயார். இது வந்து டீம்ஸில் இருக்குது. இது எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, எங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் இக்னைட் கான்ஃபரன்ஸில் தான் இதனோட அனௌன்ஸ்மெண்ட் இருந்துச்சு. 12th அக்டோபர் 2022. ஃபியூச்சர்ஸ் வந்து எப்போ வெளியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பரில் வந்து வெளில வருது. இது வந்து பார்ட் ஆஃப் டீம்ஸ் ப்ரீமியமில் மட்டும் ஒரு ப்ரீவியூக்காக கொடுத்துருக்காங்க. இதனோட ஜென்ரல் அவைலபிலிட்டி வந்து டீம்ஸில் வந்து ப்ரீமியமாக எப்போ டீம்ஸ் ப்ரீமியமில் எப்போ வெளில வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 2023 வருது. இப்போ வந்து இந்த இன்டெலிஜென்ஸ் ரீகேப் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஒரு ரோலிங் அவுட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து கொடுக்குறாங்க 2023. நம்ம வந்து இதை யூஸ் பண்றதுக்கு, இந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் ப்ரீமியம் யூஸ் பண்றதுக்கு வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த பேமெண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து அமெரிக்கன் டாலர்ல $10 வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் பர் யூசருக்கு பர் மந்த்க்கு. இது வந்து ஒவ்வொரு ரீஜனை பொறுத்தும் வந்து ப்ரைசிங் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுல நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்க ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் ஸ்மார்ட்டர் வித் AI பவர்டு மீட்டிங்ஸ், இன்டெலிஜென்ட் ரீகேப். இப்போ நம்ம ஒரு டாஸ்க் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதனோட ஓவராலா ஆக்ஷன்ஸ் ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு அதை வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம ஒவ்வொரு மீட்டிங்கோட ஓவரால் சம்மரி கொடுத்துரும். அண்ட் தென் டிரான்ஸ்கிரிப்ட் சர்ச், நமக்கு வந்து ஈஸியா வந்து டிரான்ஸ்கிரிப்ட் சர்ச் பண்ணிக்க முடியும். இதுல எது தேவையோ அதை தேடி எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாம நமக்கு வந்து டிரான்ஸ்லேஷனும் பண்ணி தரும். நம்ம ஒரு லாங்குவேஜ் புரியல அப்படின்னா அதை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி தரும். செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்ப் சேஃப்கார்ட் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன். நம்மளோட இன்ஃபர்மேஷனை எவ்வளோ சேஃபா வச்சுக்கலாம், கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கலாம் அப்படின்றதுனா இதுல வந்து சென்சிட்டிவிட்டி லேபிள்ஸ் மூலமா வந்து மீட்டிங்கை வந்து ப்ரொடக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதே மாதிரி நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எதுவும் வந்து வெளில போகாம லீக் ஆகாம இருக்கிறதுக்கு அதுல வந்து வாட்டர் மார்க்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கான்ஃபிடென்ஷியலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து இதுல வந்து மீட்டிங்ஸ்ல வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை யூஸ் பண்ணியும் சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து சிம்பிள் பர்சனலைஸ் மீட்டிங் ஃபார் எவ்ரி ஆடியன்ஸ். தேர்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மீட்டிங்க்கும் இந்த மீட்டிங் நான் வந்து ஜாயின் பண்ணணும், ஹெல்ப் டெஸ்க் இந்த கால் போடணும், கஸ்டமர் கால் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும். ஒவ்வொரு மீட்டிங்க்கும் நம்மளா கிரியேட் பண்ணணும். ஆனா இதுல எப்படி இருக்கு அப்படின்னா டெம்ப்ளேட்டா கொடுத்துட்டாங்க. நம்ம ஈஸியா போய் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். அந்த ரைட் டைம் ஆஃப் மீட்டிங்ல வந்து ஈஸியா ஷெட்யூல் பண்ணிக்கலாம். இதுல வந்து பேக்ரவுண்ட்ல வந்து நம்மளோட கம்பெனி பிராண்டை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனேபிள் அட்வான்ஸ்டு பர்சனலைஸ்ட் விர்ச்சுவல் அப்பாயின்மெண்ட். நம்ம வந்து ஒரு சீம்லெஸ் கஸ்டமர்ஸ்க்கு வந்து சீம்லெஸ்ஸா வந்து ஒரு இது கொடுக்கணும் அப்படின்னா விர்ச்சுவல் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். இதுல ஷெட்யூலிங்கும் அப்பாயின்மெண்ட்டும் வந்து ஃபிளெக்சிபிளா நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஃபிளெக்சிபிளா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல அவுட்கம்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ். நம்மளோட ரிப்போர்ட்ஸும் அனலிட்டிக்ஸும் வந்து நல்லா வந்து பியூரா இதோட ரிப்போர்ட்ஸும் அனலிட்டிக்ஸும் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும் மற்றதை கம்பேர் பண்ணும்போது. கிளைண்ட்ஸ் வந்து ஈஸியா மொபைல் ப்ரௌசர் யூஸ் பண்ணி இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபிஃப்த் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹோஸ்ட் அட்வான்ஸ் ஹை குவாலிட்டி வெபினார்ஸ். இப்போ வந்து பிஹைண்ட் சீன் டூல்ஸ் பின்னால இருக்க சீன் டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மீட்டிங் அட்டென்ட் பண்றவங்க வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கிற மாதிரி வந்து நம்ம இதுல வந்து மீட்டிங் வந்து ரன் பண்ணலாம். எப்பயும் வந்து அட்டெண்டிஸ் கூட வந்து கனெக்டடாவே இருக்கலாம். இதுல வந்து ஸ்ட்ரீம்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒர்க் ஃப்ளோ எப்பயுமே ஒர்க்லயே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒர்க் ஸ்மார்ட்டர் வித் AI பவர்டு மீட்டிங்ல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பவர் ஆஃப் ஏஐல தான் வந்து இதுல வந்து யூஸ் பண்றோம்.
இப்போ சப்போஸ் நம்ம மிஸ் பண்றோம், நம்மளால ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியல அப்படின்னா அதுல என்னென்ன சொன்னாங்க, எது சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் ப்ரீமியம் யூஸ் பண்ணும்போது இதுல வந்து விர்ச்சுவலா ஒரு அசிஸ்டன்ட் வந்து முன்னால அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மள எங்க மென்ஷன் பண்ணாங்க, இந்த மீட்டிங்ல என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கேப்சர் பண்ணிக்கும். ஸ்கிரீன்ல என்ன ஷேர் பண்றாங்க, இப்போ சப்போஸ் நம்ம மீட்டிங் விட்டு சீக்கிரம் வெளில போயிட்டோம் அப்படின்னா அந்த மூமெண்ட்ல என்ன சொன்னாங்க, ஏது சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கியூக்கா கேட்ச் பண்ணி இதுல வந்து சொல்லிடும். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்மரி ஆஃப் எவ்ரி மீட்டிங். ஒவ்வொரு மீட்டிங்க்கும் வந்து நம்ம என்னென்ன இந்த 1 to 3 மினிட்ஸ்க்குள்ள என்ன சொல்லியிருக்காங்க அதனோட அனலைசிஸ், அப்புறம் 4 to 5 மினிட்ஸ்க்குள்ள என்ன சொல்லியிருக்காங்க அதனோட அனலைசிஸ் வந்து இதுல வந்து ஜென்ரலா ஆட்டோமேட்டிக்காவே வந்து இதுல வந்து கேப்சர் ஆயிடும். டிரான்ஸ்கிரிப்ட் சர்ச் வந்து ஈஸியா இருக்கும் இதுல. இப்போ சப்போஸ் யாராவது வந்து ஒரு மீட்டிங்ல வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து பர்சனலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மீட்டிங்ல வந்து நமக்கு புரியாத லாங்குவேஜ்ல பேசுறாங்க அப்படின்னா அது வந்து ஆன்லைன் லைவ்லயே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு கொடுக்கும். செகண்ட் வந்து என்னன்னா ஹெல்ப் சேஃப்கார்ட் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன். இதுல வந்து டேட்டா லீக், என்ஹான்ஸ் என்கிரிப்ஷன், ஆட்டோமேட் மீட்டிங் வந்து எப்பயும் சேஃப்டி ஆப்ஷன்ஸ்லயே இருக்கும் இதுல. இப்போ ஆட்டோமேட் மீட்டிங் ப்ரொடக்ஷன் வித் சென்சிட்டிவிட்டி லேபிள். இப்போ சென்சிட்டிவிட்டி லேபிள்ல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து மைக்ரோசாஃப்ட் 365 இ-ஃபைல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இதுல அவைலபிளா இருக்கிறதுனால இதுல ஆட்டோமேட்டிக்கலா வந்து மீட்டிங் ஆப்ஷன்ஸ், ப்ரொடக்ஷன்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து வந்துடும் நம்ம கனெக்ட் பண்ணதும். அண்ட் தென் இப்போ வந்து நம்மளோட கண்டென்ட் வந்து எங்கேயும் வெளியே லீக் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம இப்போ ஸ்லைட் ப்ரெசென்ட் பண்றதோ இல்லை நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அந்த வீடியோஸோ நம்மளோட டாக்குமெண்ட்ஸோ எதுவும் வந்து வெளில போகாத இருக்கிறதுக்காக இதுல வந்து வாட்டர் மார்க் சேட் கண்டென்ட் கொடுக்காங்க. இதுல வந்து எப்படின்னா நம்ம ஒரு கண்டென்ட் போடும்போது அந்த கண்டென்ட்ல வந்து ஒரு வீடியோ ஓடும்போது மீட்டிங் போகும்போது தெரியாது. சப்போஸ் அதை காப்பி பண்ணவோ இல்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணாலோ அதுல வந்து வாட்டர் மார்க் வரும். இதுல இருந்து எப்படின்னா நம்மளோட டீடைல்ஸ் எதுவும் நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எதுவும் வெளியில லீக் ஆகாம கான்ஃபிடென்ஷியலா இருக்கும். அதே மாதிரி மீட்டிங்ஸ்ல வந்து கான்ஃபிடென்ஷியலா இருக்கிறதுக்காக இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது மீட்டிங்ஸை ரெக்கார்ட் பண்றவங்களுக்கோ எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் ஆகிறதோ இதெல்லாம் வந்து ஹை லெவல் ப்ரொடக்ஷன்ல இருக்கு இதுல. அடுத்து கான்ஃபிகர் டீம்ஸ் மீட்டிங் வித் 4 டயர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இதுல வந்து 4 டயர்ஸ்ல இருக்கு ப்ரொடக்ஷன் வந்து. என்னென்ன டயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ்லைன், சென்சிட்டிவிட்டி, ஹைலி சென்சிட்டிவ் பிரசன்டேஷன். இதுல பேஸ்லைன்ல வந்து நம்ம நார்மல் யூசர்ஸ் யூஸ் பண்றது. இதுல வந்து கேமரா வந்து அலோ பண்ணிருக்கோம் எல்லாத்துலயுமே. ஆனா ஹைலி சென்சிட்டிவ் பிரசன்டேஷன்ல மட்டும் எப்பயும் ஆஃப்ல தான் இருக்கும். அதே மாதிரி மைக் வந்து எல்லா அட்டெண்டன்ஸ்க்கும் ஆன்ல தான் இருக்கும். ஆனா ஹைலி சென்சிட்டிவ் பிரசன்டேஷன்ல மட்டும் ஆஃப்ல இருக்கும். அதே மாதிரி வாட்டர் மார்க் வந்து எங்க வந்து வீடியோல ஃபீட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ்லைன்லயோ சென்சிட்டிவ்லயோ வந்து அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுல ஆஃப்ல தான் இருக்கும். ஆனா ஹைலி சென்சிட்டிவ் பிரசன்டேஷன்லயும் வந்து ஆன்ல இருக்கும். இந்த வாட்டர் மார்க் அப்ளை பண்ண கண்டென்ட் வந்து யாரெல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைலி சென்சிட்டிவ்ல இருக்கிறவங்க, ஹைலி சென்சிட்டிவ் பிரசன்டேஷன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் வந்து அப்ளை ஆகும். அந்த கண்டென்ட் வந்து எங்கேயும் ஷேர் பண்ண முடியாது. ஷேர் பண்றதுக்கோ அந்த கண்டென்ட்டை யாருக்காவது கொடுக்கறதுக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் வந்து அதே மாதிரி ஹைலி சென்சிட்டிவ்ல இருக்கிறவங்களுக்கும் ஹைலி சென்சிட்டிவ் பிரசன்டேஷன்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. மேனேஜ் வித் அட்டெண்டிஸ் சி. இப்ப அட்டெண்டிஸ் வந்து நம்மள பார்க்கலாம் அப்படின்னா யார்கிட்ட மட்டும் பார்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்சிட்டிவ்ல இருக்கிறவங்களும் ஹைலி சென்சிட்டிவ் பிரசன்டேஷன்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். மீட்டிங் சாட் வந்து எல்லாருக்கும் பேஸ்லைன்ல இருக்கிறவங்களுக்கும் சென்சிட்டிவ்ல இருக்கிறவங்களுக்கும் வந்து ஆன்ல இருக்கும். ஹைலி சென்சிட்டிவ்ல வந்து யாருக்கு மட்டும் ஆன்ல இருக்கணும், அந்த மீட்டிங்ல அட்டென்ட் பண்ணிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து
அந்த மீட்டிங் chat ஓப்பன் ஆகும். ஆனா ஹைலி சென்சிட்டிவ் பிரசன்டேஷன்ல வந்து மீட்டிங் chat வந்து ஆஃப்ல தான் இருக்கும். டயலிங் வந்து யாருக்குமே இதுல வந்து டயலிங் வந்து ஆப்ஷன் கிடையாது, எல்லாமே ஆஃப்ல தான் இருக்கும். இப்போ நம்ம சாட் கண்டென்ட்டை வந்து கிளிப்போர்ட்ல இருந்து காப்பி பண்றது வந்து ப்ரிவென்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதாவது ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. யாருக்கு ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலி சென்சிட்டிவ்க்கும் ஹைலி சென்சிட்டிவ் ப்ரெசன்டேஷன் பண்றவங்களுக்கும் வந்து அந்த சாட் கண்டென்ட்டை வந்து காப்பி பண்ண முடியாது. ஓகேங்களா? இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகிறத வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க. இதுல இருந்து ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டிங் வந்து கிடையாது, எந்த இதுக்குமே கிடையாது, எந்த டயருக்குமே கிடையாது. பைபாஸ் த லாபி வந்து இந்த லாபில யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனு, ட்ரஸ்டட் டொமைன்ஸ்ல இருக்கவங்க, கெஸ்ட், அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் பேஸ் லைன்ல வந்து அட்டென்ட் பண்ணலாம். சென்சிட்டிவ்ல வந்து யாரை இன்வைட் பண்றாங்களோ அவங்க மட்டும்தான் அட்டென்ட் பண்ண முடியும். இதுல வந்து ஹைலி சென்சிட்டிவ்லயும் ஹைலி சென்சிட்டிவ் ப்ரெசன்டேஷன்லயும் அவங்க யாருக்கு ஆர்கனைஸ் பண்றாங்களோ கோஆர்கனைசரும் அண்ட் தென் ஒன்லி மீ, நானும் கோஆர்கனைசர்ஸ் மட்டும்தான் அதுல வந்து அட்டென்ட் பண்ண முடியும். ஹூ கேன் ப்ரெசென்ட், அடுத்து யார் ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் லைன்ல வந்து ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்களும் கெஸ்ட் மட்டும்தான் ப்ரெசன்டேஷன் பண்ண முடியும். அதே மாதிரி சென்சிட்டிவ்லயும் ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்களும் கெஸ்ட் மட்டும்தான் ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஹைலி சென்சிட்டிவ்லயும் ஹைலி சென்சிட்டிவ் ப்ரெசன்டேஷன்லயும் யார் ஆர்கனைஸ் பண்றாங்களோ ஆர்கனைஸ் பண்றவங்களும் கோஆர்கனைசர்ஸ் மட்டும்தான் இதுல வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும். யாரெல்லாம் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசர் அண்ட் ப்ரெசென்டர்ஸ் மட்டும்தான் வந்து பேஸ் லைன்ல வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். சென்சிட்டிவ்ல வந்து ஆர்கனைசரும் கோஆர்கனைசர்ஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஆனா ஹைலி சென்சிட்டிவ்லயும் ஹைலி சென்சிட்டிவ் ப்ரெசன்டேஷன்லயும் டிசேபிள் பண்ணிருவாங்க, நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியாது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க்கிங் இருக்கிறதுனால இதுல வந்து ரெக்கார்டிங் கிடையாது. இப்போ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஜாய் சிம்பிள் பர்சனலைஸ் மீட்டிங் ஃபார் எவ்ரி ஆடியன்ஸ். இப்போ நம்ம ஒரு மீட்டிங் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து நம்மளோட பிராண்டை வந்து நம்ம வந்து சப்போஸ் இப்போ வந்து அவங்க லாபிக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா நம்மளோட பிராண்டோட வீடியோஸ் வந்து அங்க வந்து ப்ரெசென்ட் பண்ற மாதிரி இருக்கும். நம்மளோட பிராண்ட் வந்து அங்க என்கிரிப்ஷன்ல இருக்கும், அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம மீட்டிங் வந்து ரைட் டைப் ஆஃப் மீட்டிங் வந்து ஈஸியா ஷெட்யூல் பண்ணலாம். இதுல எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து டெம்ப்ளேட்டாவே கொடுத்துருவாங்க. எப்படி அப்படின்னா நம்ம இப்போ வந்து ஒரு கிளைண்ட் கால் போடுறோம் அப்படின்னா கிளைண்ட் காலுக்கு வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்றோம் அப்படின்னா இதுல வந்து கிளைண்ட் கால்னு அப்படியே இருக்கும், நம்ம டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கிளைண்ட் கால் கிளிக் பண்ணோம் அப்படின்னா மீட்டிங் ரெடி ஆயிடும், நம்ம வந்து உடனே மீட்டிங் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிரெயின் ஸ்டார்ம்ஸ், ஹெல்ப் டெஸ்க், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல. இப்போ வந்து லெட் யுவர் பிராண்ட் ஷைன். இங்க வந்து பிராண்ட் வந்து எப்படி ஷைன் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம மீட்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்னா இதுல வந்து பேக்ரவுண்ட்ல வந்து நம்மளோட கம்பெனிஸ் அப்படி இல்லைன்னா நம்ம கம்பெனியோட லோகோ அந்த மாதிரி ஏதாவது பேக்ரவுண்ட்ல வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னால எப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் கொடுப்பாங்க, அந்த பேக்ரவுண்ட்ல மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ இதுல வந்து மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் பிரீமியம்ல வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம பேக்ரவுண்ட் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனேபிள் அட்வான்ஸ்டு பர்சனலைஸ்ட் விர்ச்சுவல் அப்பாயின்மெண்ட்ஸ். இப்போ வந்து அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல வந்து பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸு, கியூஸ் அண்ட் தென் நோ ஷோஸ், ஹெல்ப் டு ரெடியூஸ் நோ ஷோஸ், இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். டெலிவர் சீம்லெஸ் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு கஸ்டமர்ஸ்க்கு வந்து பர்சனலா எண்ட் டு எண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் வித் வந்து ஒரு எஸ்எம்எஸ் ரிமைண்டர் மூலமா வந்து கொடுத்து ஒரு லாபி ரூம்ல வந்து வெப் ப்ரௌசர் மூலமா ஜாயின் பண்ண வைக்கலாம். இம்ப்ரூவ் அவுட்கம்ஸ் வித் ரிப்போர்ட்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ். இதை வந்து நமக்கு வந்து இந்த மீட்டிங் எப்படி போச்சு, இன்னும் கஸ்டமர்ஸ் வந்து எப்படி
அட்ராக்ட் பண்ணலாம், இந்த அப்பாயின்மெண்ட் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நமக்கு அனலிட்டிக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. லெட்ஸ் கிளைண்ட் ஈஸிலி ஜாயின் ஃப்ரம் எ மொபைல் ப்ரௌசர். இதில் வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ் ஜாயினிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கிளைண்ட்ஸ்க்கு. டீம்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணி அந்த லிங்கை யூஸ் பண்ணியே வந்து இவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டீம்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 5th ஒன் வந்து ஹோஸ்ட் அட்வான்ஸ் ஹை குவாலிட்டி வெபினார்ஸ். ஒவ்வொரு ஆடியன்ஸையும் வந்து என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த அட்வான்ஸ் வெபினார் மூலமாக வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்யூனிகேஷன்ஸ், கஸ்டமைஸ் ப்ரெசென்டர், அட்டெண்டீஸ் எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து ஈஸியாக இது பார்த்துக்கலாம். ப்ரெசென்ட் வித் ஈஸ் யூஸிங் பிஹைண்ட் த சீன் டூல்ஸ். ஒரு க்ரீன் ரூம்குள்ளே வந்து ஒரு விர்ச்சுவல் க்ரீன் ரூம்குள்ளே வந்து நம்ம செப்பரேட்டாக ஒரு ப்ரெசென்டர் வச்சு அதனோட கண்டென்ட்டை அதை வந்து சோஷியலைஸ் அதை ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த சேட்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, அட்டெண்டீஸ் கூட கொஷின் ஆன்சர் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இதில் டூல்ஸில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து அட்டெண்டீஸை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் ஃபோக்கஸாகவும் வச்சுக்குது. இதில் வந்து டிஸ்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி மீட்டிங்ஸ் இருக்கிறதுனால ஸ்டே கனெக்டட் வித் அட்டெண்டீஸ். ஒவ்வொரு அட்டெண்டீஸையும் வந்து அவங்க இமெயில் மூலயமா கன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணி அவங்களுக்கு ரிமைண்டர் இமெயில்ஸ் வந்து வெபினார் மூலமாக கொடுத்து அவங்கள வந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ண வைக்குது. ஸ்ட்ரீம்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் ஃப்ளோஸ். இப்போ ஸ்ட்ரீம்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் ஃப்ளோஸ்னால் ரெஜிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டியும் அதனோட டிமாண்டையும் வந்து எப்படி எனேபிள் பண்ணலாம், வெயிட் லிஸ்ட்டில் எப்படி வைக்கலாம், இந்த ரெஜிஸ்ட்ரன்ஸ்லேருந்து எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது இதில். Thank you for watching. Please subscribe and share.